புதுச்சேரி பாரதி பூங்காவில் சாலையோர ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர் சாலையோர ஓவிய கண்காட்சி புதுச்சேரி பாரதி பூங்காவில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாலையோர ஓவிய கண்காட்சியை தொடக்கி வைத்தார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு கலியபெருமாள், காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிறுவனர் திரு திலக், ஆலோசகர் திரு மேகராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரையில் கலைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அறிவாற்றலை, படைப்பு ஆற்றலை, கற்பனை திறனை, முயற்சிகளை வெளிப்படுத்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோன்ற நிகழ்ச்சி கலைஞர்களின் திறமையையும் நம்பிக்கையையும் பலப்படுத்துகிறது, மாணவர்களின் படைப்பு முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிறது. இந்த நல்லதொரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கலைகள் எப்போதும் மனித வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்புடையவை. அதிலும் நுண்கலைகள் மனிதர்களின் எண்ணங்களை, உணர்ச்சிகளை, கற்பனைகளை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக இருப்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அத்தகைய நுண்கலைகள் இந்த பிரபஞ்சத்தின் அழகை, மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை, பயன்பாட்டின் சிறப்புகளை வரலாறாக தனக்குள்ளே வைத்து நமக்கு தருகிறது. சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, கட்டிடக்கலை, இப்படி எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சியை வரலாறாக தனக்குள்ளே கொண்டு இருக்கிறது. பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதன்தான் பார்த்த விலங்கு பொருட்கள் எல்லாவற்றையும் குகைகளின் சுவர்களில், கூரைகளில் கோடுகளாக, பின்பு அதில் அழகியும் உணர்ச்சியையும் சேர்த்து அழகிய ஓவியமாக வரைந்து வைத்தான். அடுத்த தலைமுறைக்கு ஆவணமாக கொடுத்தான். இங்கே பார்க்கின்ற ஓவியங்கள் நம்முடைய நீண்ட நெடிய வரலாறு மற்றும் கலாச்சார பயணத்தை, அதன் மைல்கற்களை வெளிப்படுத்துகின்றன. சமுதாயத்தின் அனுபவங்களையும் உணர்வுகளையும் கலைத்திறத்தோடு பிரதிபலிக்கின்றன. கலைஞர்கள் தங்களுடைய அனுபவங்களை ஓவியங்களாக, படைப்புகளாக நமக்கு நெருக்கமாக கொண்டு வந்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதையை சொல்கிறது. தங்களுடைய படைப்புகள் மூலமாக அழகு, காதல், உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இப்படி கலைஞர்களின், மாணவர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கு உரிய தளமாக இந்த ஓவிய கண்காட்சி அமைந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இங்கே நடைபெற்ற ஓவிய போட்டியை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்கே தரப்பட்டு இருக்கிறது. அது அவர்களுக்கு வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கான ஊக்கத்தை தரும் என்று நம்புகிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற கலைக்கூடம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஆதரவற்ற பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக ஓவிய பயிற்சி தருகிறது என்பது பாராட்டுக்குரிய ஒன்றாகும். சமுதாயத்தில் கவனிக்கப்படாத விளிம்பு நிலையில் விடப்பட்டவர்களின் திறமைகளை, கலைத்திறமையை அடையாளம் கண்டு அதை வளர்ப்பதற்கான, அதன் மூலமாக வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த முயற்சியாக அதை நான் பார்க்கிறேன். இந்த ஓவிய கண்காட்சியில், ஓவிய போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரும் உற்சாகத்தோடு வந்திருப்பதை பார்க்கிறேன். பரிசுகள் பெற்ற அனைவரையும் மனதார பாராட்டி வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார்.